ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள். முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ற நாள் தான் தைப்பூசம். அன்னைக்கு மறக்காமல் இந்த 3 விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் 48 நாள் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. சில பேர் காப்பு கட்டி இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. சில பேர் மாலை அணிந்து கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க. 48 நாள் நம்மளால் விரதம் இருக்க முடியலன்னா இன்னிலிருந்து ஆரம்பித்து 6 நாட்கள் மட்டும் விரதம் இருக்கலாம். அப்படி அதுவும் முடியல சந்தர்ப்ப சூழ்நிலையினால அப்படின்னா தைப்பூச தண்ணிக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் இருந்து அன்னைக்கு நம்ம சுவாமியை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 6 நாட்களும் இருக்கிறவங்க தினைக்குமே ஒரு வேளை உணவு எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாத்வீகமான உணவாக எடுத்துக்கணும். தலைக்கு நீராடி காலையில் சுவாமி அறையை நல்லா சுத்தம் பண்ணி முருகப்படமோ இல்லை விக்கிரகமோ இல்லை வேலோ இருந்ததுன்னா அதற்கு நம்ம அபிஷேகம் செய்யலாம். படமாக இருந்தால் அதற்கு நல்லா பன்னீரால் தொடச்சி சந்தன குங்குமம் இட்டு செவ்வரளி மலர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பூக்கள் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம சொல்லியும் அர்ச்சனை பண்ணலாம். முக்கியமான 3 விஷயம் என்ன அப்படின்னா, தினைக்கும் பூஜை செய்யறது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த 6 நாட்களோ இல்லை தைப்பூச தண்ணிக்கோ பூஜைன்னா ரொம்ப விரிவாக அப்படிலாம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை அன்னைக்கு நாள் முழுவதும் முருகரையே நினச்சின்னு இருக்கணும். நம்மளுடைய உடலும் மனமும் முருகப்பெருமானியே நினச்சின்னு இருக்கிறது தான் விரதம். அதற்காக தான் இந்த உணவு கட்டுப்பாடு எல்லாமே. மகாபெரிவா என்ன சொல்லியிருக்கான்னா, நம்ம யார் யார் விரதம் இருக்கோமோ அவங்களே அன்னைக்கு நம்ம சமைச்சு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளே நமக்காக விரதம் இருக்கிறச்சே நம்ம எதெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா சொல்லியிருக்கா. அதாவது நமக்கு ரொம்ப உணவு மேலே நம்மளுடைய மனது போகக்கூடாது, சுவாமி மேலேயே பக்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விரதமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை. நம்ம நாள் முழுக்க முருகப்பெருமானே நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உணவு இதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரதம்லாம். அன்றைக்கி என்ன உங்களால் முடியறதோ அதை நீங்கள் சிம்பிளாக பண்ணி சாப்பிட்லாம். முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. பஞ்சாமிர்தம் இருக்குது, திணை பொங்கல் இருக்குது. இதெல்லாமே முருகப்பெருமானுக்கு பண்ணக்கூடியது தான். இதெல்லாமே பண்ணி நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் தைப்பூச தண்ணிக்கு. மற்ற 6 நாட்களில் நம்ம சிம்பிளாக ஒரு உலர் திராட்சை முந்திரி இதெல்லாம் வச்சு கூட நம்ம நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற இதெல்லாம் பண்ணி நம்மளால் நெய்வேத்தியம் பண்ணினது சாப்பிட முடியாமல் போகலாம். அதனால் தைப்பூச தண்ணிக்கு நீங்கள் நல்ல ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணலாம். மெயினாக பூஜைன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்னென்ன ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுதோ, கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், முக்கியமாக வேல் மாறல், இது எல்லாமே பாராயணம் பண்ணலாம். இது முதல் விஷயம். 2வது உணவு கட்டுப்பாடு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம மௌன விரதம் இருக்கிறச்சே தான் நம்மளையே அறிஞ்சிக்க முடியும். ரொம்ப நம்ம பேசிண்டோ இல்லை ரொம்ப பிரயாணம் பண்ணிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா விரதம்ங்கிறது முழுமை அடையாது. நம்ம ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல மௌனமா இருந்து நம்மளையே அனுபவிச்சு முருகப்பெருமானையே எப்பொழுதுமே நினைச்சுட்டு இருக்கணும். மௌன விரதம் நாள் முழுக்க இருக்க முடியலன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இருக்கிறச்சே மனசுல நம்ம இந்த முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்களை சொல்லலாம். ரொம்ப முடியலன்னா ஓம் சரவண பவாய நமக அப்படின்ட்டு நம்ம பாராயணம் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம சமைக்கும் போதும் சரி, எங்கேயாவது போறோம்னா இல்ல கோவிலுக்கு போறோம்னா எங்க போனாலும் இந்த சின்ன ஒரு வரி மந்திரம் ஓம் சரவண பவாய நமக அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். சரி, இப்போ இந்த 3 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னேன் இல்லையா இந்த விரதத்துக்கு. இதை கடைபிடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம நினைச்சது நடக்கும். நம்ம எதற்காக விரதம் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம வேண்டி விரதம் இருக்கோம். சில பேர் குழந்தை பாக்கியம்காக விரதம் இருப்பாங்க, சில பேர் நோய் நொடிகள் தீர்வதற்காக விரதம் இருப்பாங்க, குடும்ப ஒற்றுமைக்காக விரதம் இருப்பாங்க. இது எல்லாமே நடக்கும் இந்த விரத பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக ரொம்ப நம்பிக்கையாக செய்யணும். எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் அரைகுறை நம்பிக்கையோடு செஞ்சோன்னா அதற்கு பலனே கிடையாது.
கிடைக்காது. நம்ம இதை பண்ணால் கடவுள் இதை பண்ணுவாரா அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணக்கூடாது. பலனை எதிர்பார்க்காம நம்மளுடைய கடமை, நம்ம விரதம் இருக்கிறோம், நம்ம யாருக்காக இருக்கோம், நம்ம முருகப்பெருமானுக்காக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணோம்னா அனைத்து பலன்களையும் நம்ம கேட்டதை விட ஜாஸ்தியாகவே அள்ளி அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான். சரி, இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்லோகம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகம் தான் இது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு பாராயணம் பண்ணுறச்சு இதையும் இன்க்ளூட் பண்ணி பாராயணம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த 2 மந்திரங்கள். முதல் ஸ்லோகமானது ஷண்முக காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹி மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரஜோதயாத். மறுபடியும் சொல்கிறேன், ஓம் தத்புருஷாய வித்மஹி மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரஜோதயாத். அடுத்த ஸ்லோகம் கந்தர் அலங்காரத்திலிருந்து எடுத்தது. நாளென் செய்யும் வினை தாளென் செய்யுமெனை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரே சரிரும் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகன் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான தமிழ் வரிகள். இதையும் பாராயணம் செய்யுங்க. அன்னைக்கு நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு அருள் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதை தவிர நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம கோலங்கள் எப்படி, சரவணபவ கோலம் எப்படி போடணும், அது மேலே 6 நெய் விளக்கு எப்படி ஏற்றணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரஹண பவச அந்த கந்தசஷ்டி கவசம் எப்படி 36 முறை பாராயணம் பண்ணதோட பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். அதை எழுதி எப்படி பாராயணம் பண்ணால் 36 முறை நம்ம கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணதற்கான சமமான ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலைன்னா அதையும் போய் பாருங்கள். சக்தி வாய்ந்த முருகன் ஸ்லோகங்களும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.